இங்கே எங்கே பாஜக அண்ணாமலை போன்ற கோமலை கூட்டங்களை துணியாகி இருக்கிறார். இவர் எங்கே ஓங்கி அடிக்கிறார்? கொடுக்காமலே இருக்கக்கூடிய மக்கள் பணத்தை மட்டும் பேசு. அண்ணாமலை விட்டு படம் எடுத்துக்கூடிய விஷயங்களை பேசுவாரா? அண்ணாமலை தனது கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களை இந்திய நாட்டினுடைய நிலப்பரப்பிலே ஏதோ ஒரு அடி 2 அடி அல்ல 4000 சதுர கிலோமீட்டர் சொல்லுகிறார். இந்த இந்திய மக்களுக்கு மதிப்பளிக்கக்கூடிய வகையில் இந்திய நாட்டுடைய பிரதமர் திரு மோடிஜி அவர்கள் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்க வேண்டும். நீங்கள் இந்திய நாட்டு பிரதமர் தானே. அப்பா ஏழைய விவசாயிகள் இந்தியாவில் போராட வந்தால், டெல்லியில் போராட வந்தால் அவளை அடித்து துரத்துவது இதுதான் உங்களுடைய வீரமா? பிரதமரை பார்த்தா அமெரிக்கா அதறுகிறது, ஹாங்காங் பதறுகிறது, இதைத்தானே சொல்லுகிற ஒழிய, ஆனால் கடைசியில் திரும்பி பார்த்தால் மண்ணாங்கட்டியிலும் ஒரு மயிரும் இல்லை. அங்கே 4000 சதுர கிலோமீட்டர் இஸ்லாமியர்கள் மீது இந்தியாவில் கட்டவிழ்த்துப்படும் இந்த கோர தாண்டவங்களையும் நாங்கள் தொடர்ந்து கூர்ந்து கவனித்து வருகிறோம். ஆகவே எச் ராஜாவிற்கே டப் கொடுக்கக்கூடிய எச் ராஜாவிற்கே அரசியல் குருவாக பொய்களில் பேசுவதற்கு தலைமை பொறுப்பில் இருப்பவர் தான் அண்ணாமலை அவர்கள். இந்த ஆணவ பேச்சு, அக்கறை பேச்சு, திமிர் பேச்சு, தெனாவட்டு பேச்சு, இந்த கேடு கிட்ட கோமாளி அண்ணாமலை பேச்சு தமிழ்நாட்டு மக்கள் நன்கு கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கு. அந்த பிஞ்சு போன செருப்பு எங்க மண்ணாங்கட்டி கொடுத்தாரு. அதாவது தேர்தலை மையப்படுத்தி ஒரு மாதத்திலே கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட வந்திருக்கூடிய பிரதமர் அவர்கள் தமிழகத்திற்கு இந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி, சென்னையில பாதிக்கப்பட்ட போது ஏன் ஒரு முறை கூட வந்து மக்களை சந்திக்கவில்லை? கட்சி தேவல் இவர் கத்திரிக்காய் கூட மீட்டெடுத்து வர மாட்டார்கள். இந்த பாஜக பயந்து போய் ஒரு நரியாக நீங்கள் கோயம்புத்தூருக்கு சென்றிருக்கிறீர்கள். அந்த கோயம்புத்தூரில் நீங்கள் வெற்றி பெற முடியுமா? நெவரெஸ்ட் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நம்முடன் தேசிய முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் ஜிஜி சிவா இருக்கார். அவரை வரவேற்போம். நான் வணக்கம்ண்ணா. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேண்ணா. தமிழ்நாட்டில் வந்து தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் பரபரப்பாக போயிட்டு ஒரு பக்கம் திமுக பயங்கரமான தேர்தல் பிரச்சாரத்தில் இறங்கியிருக்கீங்க. பல யுக்திகளை கையாளுட்டு இருக்காங்க தேர்தல் பிரச்சாரத்தில். அதற்கு எதிர்மறையாக பாஜகவுடைய அண்ணாமலையும் பயங்கரமாக இறங்கி அடிக்கிறாரு திமுகவை. அதை எப்படி பார்க்குறீங்க? அது என்ன பயங்கரமாக இறங்கி அடிக்கிறார்கள்? கேடுகட்ட கோமாளிகள் எல்லாம் ஒரு பக்கமாக நிற்கிறார்கள். இந்த மக்கள் விரோத போக்கை கடைபிடித்திருக்கக்கூடிய கட்சிகளெல்லாம் ஒரு பக்கமாக நிற்கிறார்கள். மனித நேயம் என்று சொன்னால் எதுவென்று தெரியாதவர்கள் அந்த பாஜக தோழமை கட்சியில் நிற்கிறார்கள். இந்தியா முழுதும் சூறையாடி பிளாட் போட்டு விற்கக்கூடிய அந்த முதலாளிகள் எல்லாம் பாஜக கட்சிக்கு ஆதரவு ஒரு பக்கமாக நிற்கிறார்கள். இது ஒரு புறம். இந்த மக்களுக்காக, சிறுபான்மை மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை, பாமர, அனைத்து நிலை மக்களுக்காகவும் குரல் கொடுத்து பாதுகாத்து சமூக நீதி போற்றி பாதுகாக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒரு கட்சிகள் ஒரு பக்கமாக நிற்கிறார்கள். இப்போது இந்த நாடு எந்த பக்கம் இருப்பவர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்று சொன்னால், மத வெறியர்களாக மதவாத்தை கையில் எடுத்து மனித நேயத்தை குழியில் புதைத்து எட்டி மிதித்து தூக்கி எரியக்கூடிய கபடாட ஆடக்கூடிய மத்திய பாஜக கட்சிகளோடு சேர்ந்து நிற்க வேண்டுமா? அல்லது இந்தியா என்கின்ற ஒரு நாடு, ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு, ஒரு ஜனநாயக நாடு, ஒரு சுதந்திர நாடு, சமூக நீதி போட்டி பாதுகாக்க இருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது என்று ஓங்கி சம்மட்டடி எதிர்கட்சியில் அடித்துக்கொண்டு இங்கே மக்களோடு கரங்கோர்த்து இருக்கக்கூடிய உங்களுக்கு பதிலுக்கு பதில் தான் காங்கிரஸ் கூட்டணி, இந்தியா கூட்டணி இருப்பவர்களோடு நிற்க வேண்டும் என்று சொன்னால், மக்கள் தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு துணை நிற்கிறார்கள். மக்கள் இந்தியாவை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி இந்தியா கூட்டணி என்று சொல்லக்கூடிய கட்சிகளோடு இந்தியா முழுவதும் துணை நிற்கிறார்கள். இங்கே எங்கே பாஜக அண்ணாமலை போன்ற கோமலை கூட்டங்களை துணியாகி இருக்கிறார். இவர் எங்கே ஓங்கி அடிக்கிறார்? இல்ல, திமுக சார்ந்த கூட்டணியில் இருக்கிற வேட்பாளர்களும் மக்கள் எதிர்க்கிறாங்களே, ஓட்டு சேகரிக்க வர விடாம பல ஊர்களில் வந்து எதிர்த்துட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் நீங்க பார்க்கலையா வீடியோலாம்? இல்லை, அதுவெல்லாம் எதிர்க்க வேலை செய்யலன்ட்டு தானே மக்கள். அப்படி இல்லை. அதாவது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தோழமை கட்சியோடு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி பொறுப்பாளர்கள் வீதிக்கு வந்து மக்களோடு மக்கள் கரம் கோர்த்து வாக்கு சேகரிக்கின்ற போது பாஜக, அதிமுக போன்ற கவன நாடகம் ஆடிக்கொண்டிருக்கூடிய அந்த கட்சி சார்ந்தவர்கள் திட்டமிட்டு வேண்டும் என்று பரப்பக்கூடிய இந்த கேள்வி, அதை வைத்துக்கொண்டு ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்ற பிறகு அந்த தொகுதி பக்கம் வரவில்லை என்பது ஏற்புடையதாக இல்லை. அங்கொன்றும் இங்கொன்றுமாக அல்லது மக்கள் சொன்னால் நான் தலைவனுக்கு ஏற்கிறேன். ஆனால் மக்களோடு இருந்து கொண்டு பாஜக, அதிமுக போன்ற திட்டமிட்டு இந்த கேள்வி எழுப்பது எப்படி ஏற்க முடியும்?
ஆகவே இவர்கள் மக்கள் சொல்வதை அவங்க ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க சமூக ஊடகம். அப்படி அல்ல, இவர்கள் ஐடி விங்கை வைத்துக்கொண்டு திட்டமிட்டு போய் பிரச்சாரங்களை மேற்கொண்டு சமூக வலைத்தளம் மூலமாக திமுக சொன்ன தேர்தல் வாக்குறுதி கொண்டு போய் சேர்க்கிறார்கள். நிறைவேற்றிட்டீங்களா? இதில் என்ன உங்களுக்கு நிறைவேற்றவில்லை என்று சொல்லி ஒரு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு 4-5% வாக்குறுதியை தவிர்த்து மீது 95% மேலாக இருக்கக்கூடிய அத்தனை வாக்குறுதி நிறைவேற்றியிருக்கிறோம். ஆனால் இவர்கள் அந்த 95% வாக்குறுதிகளை மட்டும் எதிர்க்கட்சிகள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் பேச மறுத்துவிட்டு அந்த 4-5%க்குள் இருக்கக்கூடிய அந்த சதவீதத்தை மட்டும் நிறைவேற்றாத சதவீதத்தை இவர்கள் மக்கள் மத்தியில் பேசும் பொருளாக ஆக்குகிறார். அதாவது வந்து மக்கள் வந்து ரொம்ப அதிருப்தியில இருக்காங்க. அந்த 6000 ரூபாய் நிவாரண தொகை வெள்ளத்துக்கு வந்து பாதி மக்களுக்கு கொடுக்கல, அந்த டோக்கன் மட்டும் வாங்கிட்டு போய் இன்னும் அவங்களுக்குலாம் அந்த பணம் சேரலைன்னு சொல்லிட்டு சென்னையில மக்கள் இல்லை, அதை அந்த கோணத்தில் பார்ப்பதை விட குடும்ப அட்டை வைத்திருப்பவர்களுக்கு 6000 ரூபாய் கொடுத்து விட்டார்கள், அது அனைவருக்கும் சேர்ந்து விட்டது. ஆனால் குடும்ப அட்டை இல்லாதவர்களுக்கு இல்லை, குடும்ப அட்டை இல்லாதவர்களுக்கு அவர்களுக்கும் இந்த 6000 ரூபாய் வந்து சேரும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் திரு தளபதி அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கார். சட்டமன்றத்திலே வேற சொல்லியிருக்கிறார். ஆகவே அதற்குள் தேர்தல் வந்திருக்கிற காரணத்தினால் சற்று தள்ளி போட்டு இருக்கிறார். அது அதிருப்தி அல்ல, மக்களுக்கு நன்றாக தெரியும். அப்போது கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசு மீது அதிருப்தி என்று நீங்கள் சொல்ல வருகிறீர்கள் என்று சொன்னால், கொடுக்காமலே இருக்கக்கூடிய மக்கள் பணத்தை மட்டும் பிடுங்கி சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய மத்திய பாஜக அரசு மீது எந்த அளவுக்கு மக்கள் கோபமாக இருக்கிறார்கள் என்று இதை வைத்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாமே. நீங்கள் சொல்லுங்கள். எதற்கடுத்தாலும் பேசக்கூடிய இந்த கேடுகட்ட அண்ணாமலை மத்திய பாஜக பிரதமரை பார்த்து நான் கேட்கிறேன், கட்சித்தீவு எதற்காக ஏன் கொடுக்கப்பட்டது என்று இன்று வரை அங்கே அப்போது இருந்த இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக இருந்த போது அதனுடைய கெஜெட்டில் இருக்கும் உண்மை நிலவரம். இந்த கோமாளிகள்லாம் அதை பேச மறுத்து விட்டு, அண்ணாமலை கோமாளி சொல்லுகிறேன், பேச மறுத்து விட்டு பாவம் பிரதமருக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்து நீங்கள் தமிழகத்திலே பாஜக கால் ஊண்ட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இதை பேசுங்கள் என்று அப்பாவி பிரதமர் அவர்களுடைய பார்வையிலே, மக்கள் பார்வைக்கல்ல, அந்த அப்போது அவருடைய இதை பேச வைத்து குட்டுப்பட செய்திருக்கிறார். அதாவது தாரை வார்த்தை விட்டார் என்று கபடநாடு ஆடக்கூடிய மத்திய பாஜக இந்த கோமாளி பேச்சை கேட்டு, அண்ணாமலை கோமாளி பேச்சை கொண்டு பாவம் பிரதமரும் பேசியிருக்கிறார். அருணாச்சல பிரதேசத்திலே, லடாக்கிலே தவறா பேசிட்டாருன்னு சொல்றீங்களா முதல்வர் பிரதமர்? ஆமா, தவறான கருத்தை முன் வச்சுட்டாரு. ஆமா, அருணாச்சல பிரதேசத்தில் லடாக்கிலே சீனாவை சார்ந்தவர்கள் அங்கே வீடுகளை கட்டி குடும்பம் நடத்தி கும்பவாசம் நடத்தி கிரக பிரவேசம் நடத்தி அவர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்திய நாட்டினுடைய நிலப்பரப்பிலே கிட்டத்தட்ட 4000 சதுர கிலோமீட்டர்னு சொல்கிறார்கள். ஏதோ 1 அடி 2 அடி அல்ல, 4000 சதுர கிலோமீட்டர் சொல்லுகிறார்கள். அப்போது 4000 சதுர கிலோமீட்டர் தொலைவிலே அந்த இடத்தையெல்லாம் சீனாக்காரன் ஆக்கிரமிப்பு செய்து அங்கே தனது இராணுவத்தினுடைய உடை அணிந்து இராணுவ வீரர்களை நிப்பாட்டி இருக்கிறார் எல்லையிலே. இதையெல்லாம் நீங்கள் பேச மறுத்துவிட்டு, இதையெல்லாம் நீங்கள் வெக்கி தலைகுனிந்து நீங்கள் நியாயமாக பிரதமர் என்று சொன்னால், அந்த மக்களுக்கான பிரதமர் என்று சொன்னால் நீங்கள் பதவியே ராஜினாமா செய்திருக்க வேண்டும். ஏனென்றால் அந்நிய நாட்டவர் இந்திய நாட்டை கிட்டத்தட்ட 4000 சதுர கிலோமீட்டர் பிடித்து அங்கே குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு தலைகுனிந்து இந்த இந்திய மக்களுக்கு மதிப்பளிக்கக்கூடிய வகையில் இந்திய நாட்டுடைய பிரதமர் திரு மோடிஜி அவர்கள் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்க வேண்டும். இதையெல்லாம் மூடி மறைத்து விட்டு பதவிக்காக பிரதமர் ராஜினாமா செய்யணுமா? 4000 கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன அவ்வளவு இலக்காரமா? இலக்காரம் இல்லைன்னா இப்ப நம்ம பேசுறது இந்த அரசியல் தானே பேசுறோம். இந்த ட்விட்டர் பத்தி, கச்சத்தீவை பத்தி தான் அதான் சொல்லுகிறேன். நீங்கள் செய்த இவ்வளவு தில்லுமுல்லுகள் எல்லாம் மறைத்து விட்டு அது மக்கள் நீங்கள் தேர்தலை மையப்படுத்தி 1972 காலகட்டத்தில் நடந்த அந்த கட்சித்துவ விவகாரத்தை நீங்கள் பேசுகிறேன்னு சொன்னால் நீங்கள் இந்திய நாட்டு பிரதமர் தானே, என்ன பாகிஸ்தான் நாட்டு பிரதமரா, சைனாவில் கூட அதிபரா? இருங்க சார், நீங்கள் நாடாளுமன்ற வளாகத்திலே அந்த பிரதமருக்கு என்னென்ன திட்டங்களை எந்தெந்த நாட்டவருக்கு கொண்டு போய் சேர்த்து இருக்கிறார்கள் என்று இன்னும் அதில் தரவுகள் இருக்கும். அந்த தரவுகளை பார்த்தா நாட்டு மக்களிடம் காட்டுங்களேன். அரசு சார்ந்து இருக்கக்கூடிய தரவுகள் இருக்கிறது. எதற்காக அந்த கட்சித்து அங்கே சென்றது, எதற்காக கொடுக்கப்பட்டது, அதில் இந்தியாவிற்கு என்ன லாபம் என்பது வரைக்கும் இருக்கும் அல்லவா? அதையே சார் நீங்க அந்த தரவுல காட்ட மக்கள் மத்தியில மறுக்கிறீங்க. பிரதமர் அது வந்து பேசுறது ஒரு தேர்தல் யுக்தியா கூட எடுத்துக்கலாம்ல. தேர்தல் யுக்தி தான், தேர்தல் கபட நாடகம் தானே. வேற என்ன இந்திய நாட்டினுடைய மக்கள் மீது இருக்கக்கூடிய கரிசனமா? நீங்கள் சொல்லுங்களேன். நீங்கள் 10 ஆண்டு காலம் மத்தியில பாஜகவிலே பிரதமர் அவர்கள் ஆட்சியில இருக்கிறார்.
4000 சதுர கிலோமீட்டர் சொல்லுகிற வெக்கமாக இல்லையா உங்களுக்கெல்லாம்? இவர் ஏழை எளிய விவசாய மக்கள் இந்த நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும், இயற்கையை காப்பாற்ற வேண்டும், விவசாய மக்களை வாழ வேண்டும் என்பதற்காக அமைதியான முறையில் போராட்டம் நடத்த டெல்லிக்கு முற்றுகிட்ட போது நீங்கள் எத்தனை காங்கிரீட் தளங்களை போட்டு அந்த டெல்லியே சுற்றி நீங்கள் தடுத்து நிறுத்தினீங்களே, எத்தனை முள்வேலிகள், எத்தனை கடுவாறுகள், எத்தனை இரும்பு கம்பிகளை போட்டு எத்தனை அங்கே துப்பாக்கி கலாச்சாரத்தை நிகழ்த்தினீர்களே. இந்த வீரத்தை எல்லாம் நீங்கள் அருணாச்சலம் பார்டரில் காட்டியிருந்தால், லடாக் பகுதியில் காட்டியிருந்தால் அந்த 4000 சதுர கிலோமீட்டர் இடமாவது இந்தியாவிற்கு மிச்சமாகி இருக்குமே. அப்போ நீங்கள் வீரத்தை எங்கே காட்டுகிறீர்கள்? உங்களை விட மேலோங்கி உங்களை எட்டி உதைக்கக்கூடிய அல்லது உங்களை மிரட்டக்கூடிய உங்களுடைய ஆளுமை இங்கே பலிக்காத வகையிலே இருக்கக்கூடிய அவரிடம் காட்ட நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? இல்லையே. அவரிடம் கூனி குறுகி இந்த நாட்டினுடைய இடத்தை அங்கே தாரவார்த்து விட்டு அப்பா ஏழை எளிய விவசாயிகள் இந்தியாவில் போராட வந்தால், டெல்லியில் போராட வந்தால் அவளை அடித்து துரத்துவது, இதுதான் உங்களுடைய வீரமா? இதற்கு நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன? பிரதமரை பார்த்து அந்த நாடு பயப்படுகிறது, இந்த நாடு பயப்படுகிறது, அமெரிக்கா அதறுகிறது, ஹாங்காங் பதறுகிறது, இதைத்தானே சொல்லுகிற ஒழிய, ஆனால் கடைசியில் திரும்பி பார்த்தால் மண்ணாங்கட்டியிலும் ஒரு மயிரும் இல்லை. அங்கே 4000 சதுர கிலோமீட்டர் ஆட்டை போட்டு சீனாக்காரன் குடும்பம் நடத்தி இருக்கிறார். இதுதான் உங்களுடைய லட்சணமா? இப்போ அண்ணாமலை வந்து தேர்தல் பிரச்சாரங்கள்ல பல விஷயங்களை வந்து முன்னெடுத்து பிரச்சாரத்தை எல்லாம் பண்றாரு. பேசு. அண்ணாமலை விட்டு படம் எடுத்துக்கூடிய விஷயங்களை பேசுவாரா? அண்ணாமலை தனது கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களை நயவஞ்சகமாக, நாசமாக, மோசமாக அங்கே எப்படி இந்த பாலியல் ரீதியாக எத்தனையோ உங்களுடைய கட்சி பொறுப்பாளர் பெண்களை சீண்டி இருக்கிறார்களே, அதை பத்திலாம் பேசு. இன்னொரு நாள் பேசலாம். இப்போ இருக்கிற தகவல் அண்ணாமலை பேச சொல்லுங்க. அண்ணாமலை சொல்றீங்க, பேசுவாரா? அந்த கேவலம் பாஜக கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒருவரு கூட மக்கள் பணி செய்யாத காரணமாகத்தானே நீங்கள் ஜெயலலிதா அம்மையாரும் மறைந்த எம்ஜிஆர் அவர்களை மேடையில் என்று பூத்து விட்டு பிரதமரை. அப்போ உங்கள் கட்சியில் தலைவரே இல்லை, உங்கள் கட்சியில் அல்லது யோகியமானவரே இல்லையா? நீங்கள் சொல்லுங்க சார். இப்போது என் மக்கள் சொல்லக்கூடிய இந்த யாத்திரையெல்லாம் பொய் தானே. அந்த யாத்திரை வந்து பிரதமர் அவர்களுக்கு நம்பிக்கை இருந்திருந்தால் யாத்திரை மூலம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாஜகவிற்கு வாக்கு சதவீதம் கூடும் என்று பிரதமர் நினைத்திருந்தால் அதை பற்றி தானே பேசியிருக்க வேண்டும். ஏன் எடுப்பில் ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் மலை தூவுகிறார், புழஞ்சலி செலுத்துகிறார்? இப்போ அதுதான் இப்போ அண்ணாமலை என்ன பண்ணியிருக்காருன்னா, பிரச்சாரத்தில் பேசுகிறப்போ பல விதமான போராட்டங்களை பிரச்சாரம் என்று சொல்வதோட அண்ணாமலை பேசக்கூடிய பகுதியில் போய் பிரச்சாரம் மட்டும் தான் சொல்ல வேண்டும். இல்லை, இந்த கருத்தை நான் சொல்லிடுறேன் கேளு. இந்த கேள்வியை உங்கள்கிட்ட முன்வைக்கிற, அதுக்கு பதில சொல்லுங்க. அண்ணாதுரை முன்னாள் முதலமைச்சர் அண்ணா தலைமையில் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து மிகப்பெரிய வழக்குகளை சந்திச்சு பல ரத்தத்தை சிந்தி இந்திக்கு எதிராக தொடர்ந்து போராட்டம் பண்ணி அந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிச்சு. அந்த போராட்டத்தை இப்போ பிரச்சாரத்தில் பேசுகிறப்ப பழைய கதையை திரும்பி திமுக திராவிட கட்சிகள் ஓட்டிகிட்டு இருக்காங்க. இந்தி எதிர்ப்பு அந்த எதிர்ப்புங்கிறது வந்து பிஞ்சு போன செருப்புக்கு சமம்ங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த ஆணவ பேச்சு, அக்கறை பேச்சு, திமிர் பேச்சு, தெனாவட்டு பேச்சு, இந்த கேடு கிட்ட கோமாளி அண்ணாமலை பேச்சு தமிழ்நாட்டு மக்கள் நன்கு கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் எந்த மாநிலத்தில் எங்கெல்லாம் இந்தி வேண்டாம் என்று அத்தனை மாநிலங்களும் குறிப்பிட்ட மாநிலங்களும் போராடி இருக்கிறார்கள். ஆனால் அதற்கு முன்னோடியாக முதன்மையாக தமிழகத்தில் போராடி இந்தியாவிற்கு வழிகாட்டியாக இருந்திருக்கிறார். அதற்கு பிறகுதான் அன்றைய ஆட்சியில் இருந்த மதிப்புக்குரிய திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் எந்த மாநிலம் இந்தி வேண்டும் என்று நினைக்கிறது அவர்கள் பயன்பாட்டுக்கு வைத்துக் கொள்ளலாம், வேண்டாம் என்ற மாநிலத்தை திணிக்க வேண்டாம், நாங்கள் அதை அமுல்படுத்த மாட்டோம் என்று அப்போது அவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அப்போது இந்த அண்ணாமலை கேவலம் வாக்கு வங்கிக்காக எத்தனை லட்சம் மக்கள் போராடிய தமிழகத்திலே எத்தனை கல்லூரி மாணவர்கள், எத்தனை லட்சம் கல்லூரி மாணவ வீதிக்கு வந்தார்கள், அதில் எத்தனை ஆயிரம் பேர் துப்பாக்கி குண்டுக்கு பலியாகி இருக்கிறார்கள், எத்தனை 100 பேர் அங்கே உண்ணாவிரது மாண்டு இருக்கிறார்கள். இந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் காரணமாக இத்தனை போராட்ட காலத்தில் இருந்தவர்களையும் கொச்சைப்படுத்தி அண்ணாமலை பேசுகிறார் என்று சொன்னால் அண்ணாமலை ஒரு மனநல பாதிக்கப்பட்ட ஒரு மனநல தான் தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கிறார்கள். ஆகவே அண்ணாமலை தான் செருப்பால் அடிப்பது போன்று அண்ணாமலை தான் பிஞ்சு செருப்பால் தமிழ்நாட்டு மக்கள் அடிப்பார்கள். நான் அடிக்கிறேன், நீங்க அடிக்கிறேன் சொல்ல வரல. தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ந்து இது போன்ற இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இருந்த உயிர் நீத்த அந்த குடும்பங்களையும் தியாகிகளையும் அந்த போராட்ட காலத்தில் இருந்து இன்னும் உயிரோடு இருக்கக்கூடிய அந்த பொதுமக்களை கொச்சைப்படுத்தி செருப்போடு, அதுவும் பிஞ்சு போன செருப்போடு ஒப்பிட்டு பேசினால் அண்ணாமலை தேர்தல் பிரச்சாரத்துக்கு செல்கின்ற போது தமிழ்நாட்டு மக்கள் வெகுண்டெழுந்து அந்த பிஞ்சு போன செருப்பாலே அண்ணாமலை அடிப்பார்கள். இப்போ இந்த மாதிரி அண்ணாமலையுடைய பேச்சுக்கள்னால அதிமுக திமுக எதிரெதிர் அணியாக இருந்தாலும்
இப்போ இந்த இந்திய எதிர்ப்பு கச்சத்தீவு பிரச்சனையில ஒன்று கூடி ஒரு கருத்தை தெரிவிக்கிற மாதிரி தெரியுது. இப்போ ஜெயக்குமாரும் கண்டனங்கள் இல்லை, காரணம் அவர்கள் அது போன்றுதான் செய்ய வேண்டும். பெரிய அடியா தானே தெரியுது. இல்லை, பாஜகவிற்கு இந்த அதிமுக பேசினாலும் எப்போதும் அடிதான், மரண அடிதான். அதிமுக பேசவில்லை என்று சொன்னாலும் பாஜகவிற்கு எப்போதும் மரண அடிதான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏனென்றால் இப்போது தமிழகத்தில் எஸ்டிபி கட்சி அதிமுகவோட கூட்டணி இருக்கிறது. அப்போது இதே கேரளாவிலே பார்த்தால் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இவர்களெல்லாம் எதிரெதிர் சித்தாந்தத்தில் இருந்தார்கள். இப்போது அவர்களெல்லாம் கூட எஸ்டிபை வைத்த ஒரு இத்தார் நோம்பிலே, நேற்றைய தினம் கேரளாவிலே எஸ்டிபை வைத்த இத்தார் நோம்பிலே கம்யூனிஸ்ட் வந்திருக்கிறது, காங்கிரஸ் வந்திருக்கிறது, கலந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் இதர கட்சிகளெல்லாம் கலந்து கொண்டு இருக்கிறார். அப்போது கேரளாவிலே பாஜக தனிமைப்படுத்தியிருக்கிறார்கள். அப்போது அதே தமிழகத்தில் எஸ்டிபை கட்சி அதிமுக கூட்டணிக்கு சென்று பாஜகவை தனிமைப்படுத்தியிருக்கிறது. அப்போ சிந்தித்து பாருங்கள். அப்போது நாடு முழுக்க நீங்கள் வாக்காத தேர்தலிலே யாரெல்லாம் நிற்கிறார்கள், வேட்பாளர் பட்டியலை மத்திய பாஜக அறிவித்த பிறகும் கூட, தேசிய தலைமை பாஜக அறிவித்த பிறகும் கூட தெரித்து ஓடுகிறார்கள். நான் இந்த தேர்தலில் நிற்கவில்லை, அதான் சீட்டு கிடைக்கவில்லை என்று ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய கட்சியின் மத்தியிலே பாஜக தேர்தல் வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கிறார்கள் தேசிய தலைமை. ஆனால் அறிவித்த பிறகு இந்தியா முழுவதும் 100க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் நான் நிற்க முடியாது என்று சொல்லி தெரித்து ஓடி இருக்கிறார்கள். என்ன காரணம்? அப்போது பாஜகவை சேர்ந்த கட்சிக்காரர்களுக்கே தெரிகிறது, இவர்கள் மக்களுக்கான அரசாக இந்த 10 ஆண்டு காலத்தில் இயங்கவில்லை, இந்த மக்களுக்கான கட்சியாக பாஜகவை நகர்த்தவில்லை. ஆகவே இது மனித விரோத போக்கு கடைப்பிடிக்கூடிய இந்த கட்சியில் நம்ம நின்றால் படுதோல்வி சந்திப்போம் என்பதற்காகத்தான் பாஜக தேசிய தலைமை அறிவித்த வேட்பாளர்களே தேர்தல் நிற்காமல் தெரித்து ஓடிய காட்சியில் இன்று நாம் சமூகத்தில் பார்க்கிறோம். அப்போ நிலைமை இப்படி இருக்க, நீங்கள் 10 ஆண்டு காலத்திலே செய்த நன்மைகளை பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வருகிறார், பட்டியலிட்டு பேசியிருக்கிறாரா? 10 ஆண்டு காலத்திலே தமிழகத்தை செய்த நன்மைகளை பிரதமர் பட்டியலிட்டு பேசியிருக்கிறாரா? இந்த கோமாளி அண்ணாமலை 10 ஆண்டு காலத்திலே இந்த நாட்டு மக்களுக்கு பிரதமர் செய்த நன்மைகளை பேசியிருக்கிறார்? ஒன்றுமில்லை, பொய்யாக பேசுகிறார். வாய்த்திர நாங்கள் 50,000 கோடி கொடுத்தோம், 1,00,000 கோடி கொடுத்தோம், எங்கேயா கொடுத்தோம் என்றால் அந்த தரவுல புள்ளி வரை சொல்ல மாட்டார். வெறுமனே கொடுத்தோம். அப்போ கொடுத்த லட்சணம், மக்கள் வெள்ளத்திலே பாதிக்கப்பட்டார்களே மிக்ஜாம் புயலிலே, ஒரு 100 ரூபாய் ஒத்த ரூபாய் கொடுத்தீர்களா? இதே இந்த கோமாளி அண்ணாமலையெல்லாம் 1000 கொடுத்துருக்காங்களே, எங்க மண்ணாங்கட்டி கொடுத்தார்கள்? கொடுக்கவில்லை, ஒத்த ரூபாய் கொடுக்கவில்லை. அது வருடம் அத்தனை மாநிலத்திற்கும் பொதுவான நிவாரண நிதி, இயற்கை பேரிடர் காலத்தில் கொடுக்கக்கூடிய மாநில அரசு கொடுக்கக்கூடிய சாதாரண நிதி தானே ஒழிய இந்த மிக்ஜாம் புயலில் பாதிக்கப்பட்ட திருநெல்வேலி, தூத்துக்குடி, சென்னை மக்களுக்கு ஒத்த ரூபாய் அவர் கொடுக்கவில்லை. கொடுக்காத பட்சத்தில் தான் தமிழ்நாடு அரசு 1000 ரூபாய் கொடுத்திருக்கிறது. இது எவ்வளவு வரவேற்கத்தக்க விஷயம் நாம் பார்க்க வேண்டும். இந்த பாஜகவுடைய இந்த திசை திருப்பு முயற்சியை எப்படி பார்க்குறீங்க? இப்போ கச்சத்தீவு பிரச்சனை, இப்போ அண்ணாமலை இந்த பேச்சு, பிரதமர் வந்து தனியார் தொலைக்காட்சிக்கு இப்போ தமிழில் ஒரு நேர்காணல், திடீரென்று தமிழ் பற்று வரும் பிரதமர் அவர்களுக்கு. ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நன்மை செய்துக்க வரவில்லை. அதாவது தேர்தலை மையப்படுத்தி ஒரு மாதத்திலே கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட வந்திருக்கூடிய பிரதமர் அவர்கள் தமிழகத்திற்கு இந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி, சென்னையிலே பாதிக்கப்பட்ட போது ஏன் ஒரு முறை கூட மக்களை சந்திக்கவில்லை? அதான் இப்போ வராருல்ல, என்ன மக்களை பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க வந்திருக்கிற, தேர்தலுக்காக வந்திருக்காரு. இதுவெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்க்க மாட்டார்களா? தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு காரி உமிழ மாட்டார்களா? தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு எதிராக வாக்களிக்க மாட்டார்களா? அத்தனையும் நடக்கும். கமலுடைய ஒரு படம் வந்துச்சு, அதோட வசனத்தை வச்சு பிரதமர் பேசுறாரு, ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு. அதுதான் அதை கற்றுக் கொடுத்த கோமாளிகள் யார் என்று அங்கே இருப்பவர்கள் தான் தெரியும். திமுகவுக்கு பயம் இருக்கா? என்ன பயம் இருக்கு திமுகவிற்கு? தொடர்ந்து பயம் என்பது இந்தியா முழுவதும் படுதோல்வியை சந்திக்கக்கூடிய பாஜகவிற்கு தான். அந்த பயத்தின் காரணமாகத்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநில முதல்வர் தொடர்ந்து கைது செய்து வருகிறார். அப்போது இவர் கைது செய்தது சரி என்று சொன்னால் எதற்காக ஐநா சபையிலிருந்து உலக அதிபர்கள் வரைக்கும் பிரதமர் வரைக்கும் ஏன் இந்தியாவை பார்த்து கண்டன குரல்களை அரசுக்கு ஏற்படுத்தி அந்த தர்ம சங்கடத்தை கொடுக்கிறார்? அதுக்கு பதில் திருப்பி இவர்கள், அதாவது இதுவே உங்களுக்கு கேவலமாக தெரியவில்லையா? நீங்கள் சுட்டாத நாடு உலகத்தில் எங்காவது இருக்கிறதா? நீங்கள் சுட்டி நாட்டினுடைய அதிபர்களே, பிரதமர்களே இதற்கு கண்டனத்தை தெரிவிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இஸ்லாமியர்கள் மீது இந்தியாவில் கட்டொழுத்தப்படும் இந்த கோர தாண்டவங்களையும் நாங்கள் தொடர்ந்து கூர்ந்து கவனித்து வருகிறோம் சொல்லியிருக்கிறார்களா இல்லையா? அப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறது? இவருடைய ஆட்சி முடிவுக்கு வரப்போகிறது. இவருடைய ஆட்சி இந்த மக்களுக்கான ஆட்சி அல்ல,
சட்டத்தின் ஆட்சி அல்ல பாஜகவும் இஸ்லாமியர்கள் என்று உலக நாடு தலைவர்கள் தெரிந்திருக்கிறது. பாஜகவும் இஸ்லாமியர்களை ஒதுக்கி வச்சு பாக்குறாங்க. திமுகவும் இப்ப தமிழ்நாட்டுல அப்படித்தானே பாக்குறாங்க. சமீப காலத்துல புல்டோசர் அரசியல் எல்லாம் பண்றாங்க. இல்ல அதுவெல்லாம் இல்ல அதுவெல்லாம் சீட்டு கூட இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கல. இல்ல அதாவது சீட்டுகளை ஒரு சீட்டு மட்டும் அப்போது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர் யார்? கூட்டணியில கொடுக்கிறது திமுக கட்சியில ஒரு இஸ்லாமியர் இல்லையா? பாருங்க, அப்போ உங்களை நான் அண்ணன் தம்பி என்று ஏற்றுக்கொண்டால் நீங்கள் பக்கத்தை வீடு இருந்தாலும் என்னுடைய அண்ணன் தம்பி தான், எதிர் வீட்டில் இருந்தாலும் அண்ணன் தம்பி தான், பின்னாள் வீட்டில் இருந்தால் அண்ணன் தம்பி தான், அண்ணன் தம்பி தான், சகோதர உறவு தான். ஆகவே நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, இப்போது சீட்டு எந்தெந்த மதத்திற்கு கொடுப்பது என்பது பிரச்சனை அல்ல. ஒட்டுமொத்த இந்திய மக்களும் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அப்போது எளிதில் இது வெற்றி பெறக்கூடிய யுக்தியை தான் கையாள வேண்டுமோ ஒழிய இங்கே இவர்களுக்கு இந்த சதவீதம் ஏன் கொடுக்கவில்லை, இந்த கோமால சீமானெல்லாம் நான் 20 வேட்பாளர் பெண்களுக்கு 20 வேட்பாளர் ஆண்களுக்கு கொடுத்து விட்டு ஜனநாயகத்தை சமூக என்று பொய்யாக பேசுகிறாரு. அது போன்றெல்லாம் திமுக பேசாது. ஆகவே இப்போது சீட்டுகள் அல்ல பிரச்சனை. பிரச்சனை சீட்டுக்கா இந்த நாட்டுக்கா என்று சொன்னால் சீட்டுக்கு பிரச்சனை நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நாட்டுக்குத்தான் பிரச்சனையாக இருக்கிறது. ஆக இதை எப்படி நான் காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் இங்கே திமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சிகளுடைய தலைவருடைய மனநிலையாக இருக்கிறது. ஆகவே அவர்களாம் தெரிந்துதான் ஒருமித்த கருத்தில் பயணிக்கிறார். நீங்கள் ஏன் இந்த அளவுக்கு இந்த பிரச்சனை தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழல், வாக்குப்பதிவு நெருங்கி வரக்கூடிய சூழல் ஏன் கூட்டணி குண்டு வைக்கக்கூடிய கேள்வி கேட்கிறீர்கள்? இப்போ பாஜகவில் ஒரு தலைவர் பேசினார்னா அவர் தான் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட காலத்தில் அதிகமாக பேசப்பட்டுட்டே இருப்பார். இப்போ அந்த இடத்த எச் ராஜாவுடைய இடத்த அண்ணாமலை பூர்த்தி பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்களா? அதாவது எச் ராஜாவது அங்கொன்றும் இங்கொன்றுமாக வாய் தவறி ஒரு உண்மையை பேசிவிட்டு சென்று விடுவார். இல்லை, அவர் பல இடங்களில் வரதில்லை. அந்த இடத்த இவர் அதான் சொல்கிறேன். எச் ராஜாவது பல இடங்களில் அங்கொன்று இங்கொன்றுமாக ஒரு உண்மையில் கூட உளறி விட்டு செல்வார். வாய் தவறி தான், அது பேச மாட்டார். ஆனால் இவர் திட்டமிட்டே ஒரு வார்த்தை கூட வாய் தவறி கூட உண்மை வரக்கூடாது என்று சொல்லி அண்ணாமலை தொடர்ந்து 100% பொய் மட்டுமே பேசி வருகிறார். ஆகவே எச் ராஜாவிற்கே டப் கொடுக்கக்கூடிய எச் ராஜாவிற்கே அரசியல் குருவாக பொய்களில் பேசுவதற்கு தலைமை பொறுப்பில் இருப்பவர் தான் அண்ணாமலை அவர்கள். இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் நம்புவார்களா? ஏற்கனவே அங்கே அரவரங்குறிச்சியிலே போட்டியிட்டு நீங்கள் படு தோல்வியை சந்தித்திருக்கிறீர்கள். வார்டு மெம்பர் கூட தகுதியில்லாத இடத்தில் தமிழ்நாட்டு மக்கள் அண்ணாமலை வைத்திருக்கிறார்கள். இதையே கோவையில் ரோட் ஷோ என்று ஏதோ உங்கள் பின்னால் ஏதோ பல கோடி மக்கள் இருப்பது போன்ற தோற்றத்தை கொண்டு வந்து பிரதமரை கொண்டு வந்து அசிங்கப்படுத்திய கோமாளி தானே அண்ணாமலை. ரோட் ஷோவில் மக்கள் இருந்தார்களா? வெறும் ரோடு தான் இருந்தது. எங்கே இருந்தார்? ஆரம்பத்தில் இருந்தார்கள், அந்த இடத்துல இருந்தார்கள். கார் போக 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 வெறும் ஒற்றைப்படை வரிசையிலே தான் இருந்தார்கள். அது மக்களா? இவர்கள் கூலிக்கு கூட்டு வந்த இந்திக்காரர்கள், அவர்கள் பொதுமக்கள் அல்ல அவர்கள் கூட. இப்போது கேரளாவிலே பிரதமர் சென்றார்களே தேர்தல் பிரச்சாரத்துக்கு கேரளாவிற்கு, அந்த சாலையெல்லாம் வெறிச்சோடி இருக்கிறது. சாலையிலே எவருமே இல்லை. ஒரு கேரளாவை சார்ந்த மக்கள் கூட இந்த பிரதமர் என்று சொல்லி கூட மரியாதை கொடுக்காமல் வீதிக்கு வந்து அவரை பார்க்கவே இல்லை. அவரவர் வீட்டிலே தான் இருந்திருக்கிறார். அந்த காணொலி இன்று சமூக வலைத்தளத்தில் இருக்கிறது, போய் பாருங்கள். இதுதான் மோடிஜி அவருடைய மனநிலை. இதுதான் அவருக்கான இந்திய நாட்டில் மக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மதிப்பு. எப்படி நீங்கள் வெற்றி பெறுவீர்கள்? இதில் அண்ணாமலை எந்த மூலைக்கு? அண்ணாமலை இன்று வரை அவர் இந்த மாநில தலைவர் பதவி ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து கூர்ந்து கவனிங்கள். எந்த இடத்துலையாவது 1% உண்மையில பேசியிருக்கிறார் அண்ணாமலை? அவருக்கு தேவை அந்த மலமாடை வைத்துக்கொண்டு இந்த ரெட்டி என்று சொல்லுகிறார்களே அமர் பிரசாத் ரெட்டியை வைத்துக்கொண்டு பணத்தை அத்தனை தொழில் அதிபரிடம் பிரட்டி மிரட்டி உருட்டி பல கோடிகளை இந்த யாத்திரை மூலம் சம்பாதித்து இருக்கிறார்கள் என்று சொல்லி தகவல் சொல்லுகிறது. இதுதான் இவர்கள் தனது பையை ரொப்பி கொண்டார்கள் ஒழிய அண்ணாமலை பேச்சில் எல்லாரும் 1% உண்மை இருந்திருக்கிறதா? ஆகவே அண்ணாமலை மட்டுமல்ல, எத்தனை மலைகள் வந்தாலும் இமய மலையாக இருப்பது தான் இங்கே இந்தியா கூட்டணி, தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி. அதை ஒருபோதும் யாரும் சரித்துக்கு தள்ளிவிட முடியாது. இல்லை, இப்போ இந்த கச்சத்தீவு பிரச்சனையை அண்ணாமலையை மையமாக வச்சு பிரதமர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தாரு. இப்போ இதே இவருக்கு திருப்பி பதிலடியாக சமூக ஊடகங்கள்லையும் பல அரசியல் கட்சி தலைவர்களும் கடுமையான கண்டனங்களை தெரிவிக்கிறாங்க. என்ன கண்டனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 வருஷமா ஆட்சியில் இருக்காங்க, கச்சத்தீவை திமுகவே கொடுத்ததாவே இருக்கட்டும், 10 வருஷம் ஆட்சியில் அந்த கச்சத்தீவை மீட்டிருக்கலாமேங்கிற மாதிரி இவங்களுக்கே இது திருப்பி அடிச்ச மாதிரி. அதுதான் இந்த அண்ணாமலை பேச்சு கொண்டு பிரதமர் அவர்கள் மேலும் சேட்டு வரை தம் மீது பூசிக்கொண்டதாகத்தான் மக்கள் பார்க்கிறார்கள். கட்சித்தீவில் இவர் கத்திரிக்காய் கூட மீட்டெடுத்து வரமாட்டார்கள் இந்த பாஜகவினர்.
இதுதான் அண்ணாமலை பேச்சு கேட்டால், கோமானுடைய பேச்சு கேட்டால் நீங்களும் கோமாளி, உங்களையும் கோமாளியத்தான் மக்கள் பார்ப்பார்கள். அதே தேவையெல்லாம் பிரதமர் மூக்க நிறுத்தி விட்டு அண்ணாமலை பேச்சு கொண்டு இந்த பதிவு இட்டதன் காரணமாக திரும்பிய இடமெல்லாம் சவுக்கடி கொடுத்து வருகிறார்கள், பதிலடி கொடுத்து வருகிறார்கள். சமூக நீதி பேசக்கூடிய உங்களை போன்றவர்கள், எங்களை போன்றவர்கள், தமிழ்நாட்டை நேசிக்கக்கூடிய உறவுமுறையில் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள் எல்லாம் இந்த கட்சி விவகாரத்தில் வெகுண்டு எழுந்து பாஜகவிற்கும் இந்திய பிரதமருக்கும் சவுக்கடி கொடுத்து வருகிறார். இது தேவையா? அதான் எதிர்பட்ட விமர்சனங்கள் அவங்களுக்கே வந்திருக்கு. ஆமாம், ஏனென்றால் நீங்கள் சொல்வதெல்லாம் பொய்யும் பொருட்டு. இதை வடக்கில் இருப்பவர்கள் அங்கே யாரும் மக்கள் இருக்க மாட்டார்கள். அங்கே வாக்களித்தார்களாக தமிழ்நாட்டை நோக்கி வந்து இங்கே பானிபரி விற்றோமா, மற்ற வேலைகளை செய்தோமா, பாக்கெட்டை ரொப்பினோமா, அங்கே செல்ல வேண்டும் வாக்களிக்க. அங்கே எவ்வளோ பொய்கள் பேசினாலும் கூட விழிப்புணர்வு இல்லாத மாநிலம் என்று அவர்கள் நம்பி போவார்கள். இங்கே தமிழ்நாட்டு மக்கள் நம்புவார்களா? எந்த வட மாநிலத்தை வைத்து வெற்றி பெற்றீர்களோ வட மாநிலத்தவர்கள் இருக்கக்கூடிய மக்களுக்கே தமிழ்நாடு தான் உணவு வழங்கி கொண்டிருக்கிறது, தமிழ்நாடு தான் வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறது, தமிழ்நாடு தான் இருக்க இடம் கொடுத்திருக்கிறது. அப்பேற்பட்ட தமிழ்நாட்டிலே நீங்கள் உங்களுடைய பொய்யும் பொருட்டும் எடுபடுமா? இதுதான் சொல்லுகிறேன். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அத்வானிக்கு பிரதமரும் குடியரசுத் தலைவர் முர்முவும் வந்து ஒரு விருது வழங்குறதுக்கு போகிறாங்க. அப்போ அத்வானி உட்காந்துருக்காரு, பிரதமர் உட்காந்துருக்காரு, ஒரு குடியரசுத் தலைவர் முர்மு வந்து நின்றுக்கிட்டே விருது கொடுக்குறாங்க. அவன் நிற்க வச்சு ஒரு புகைப்படம் வெளியே வருது. இந்த சமத்துவ அரசியலை எப்படி பார்க்குறீங்க? சமத்துவம் அங்கே நிலைநாட்டப்படலை, அதாவது எப்படி பார்க்குறீங்க? முதல் ஜனாதிபதியாக ஒரு பெண்மணியாக ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் முர்மு அவர்களை நியமனம் செய்ததே இதுவே நாட்டு மக்களை ஏமாற்றுவதுனா கபட நாடகம்தான். பெயருக்கு அங்கே பொம்மை போன்று வைத்துவிட்டு அவர்கள் அந்த பெண்மணி எதற்கும் அழைப்பதில்லை. ஒன்று. இதே பாரத பிரதமர் அத்வானிஜி அவர்களிடம் சென்று இந்த விருதை கொடுக்கிறார் என்று சொன்னால் அதற்காக பிரதமர் மோடிஜி அவர்கள் அத்வானிக்கு மதிப்பு கொடுத்தாக அர்த்தமா? எத்தனையோ மேடைகளிலே அத்வானி அவர்களே கையொப்பும் கும்பிட்டும் கூட கண்டுக்காமல் பக்கத்தில் நிற்பவருக்கு வணக்கம் வைத்து விட்டு இழிவுபடுத்திய காணொலியில் இன்று சமூக வலைத்தில் இருக்கிறது. அது அத்வானிஜி அவர்களுக்கும் தெரியும். இந்த விருது என்பது கபட நாடகத்திற்காக, தேர்தலுக்காக தம்மிடம் கொடுப்பதாக அவரே உணர்ந்திருப்பார். இப்போ அண்ணாமலை வந்து கோவையில் தேர்தலில் நிற்கிறாப்புல, அங்கே கொங்குல வந்து உங்களுடைய தளபதியாக பார்த்துட்டு இருந்த செந்தில் பாலாஜி சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. இப்போ அண்ணாமலைக்கு அங்கே வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? இல்லை, அண்ணாமலை மட்டும் அல்ல, தமிழகத்தில் பாஜக சார்ந்த வேட்பாளர்கள் பாஜகவோடு பாலாஜி இல்லாத இடத்த யார் அங்கே நிரப்புவாங்க? வரேன் அண்ணாமலையோடு கூட்டணி இருக்கக்கூடிய அத்துணை பாஜக சார்ந்த வேட்பாளரும் டெபாசிட்டை இழுப்பார்கள். இதுதான் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நிலவரம். அதில் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருந்தாலும் கூட நீ பயந்து போய் கரூரில் நிற்காமல் கோயம்புத்தூருக்கு ஓடுகிறேன் என்று சொன்னால் அண்ணாமலை எந்த அளவுக்கு பயந்து போயிருக்கிறார் பாருங்கள். ஆகவே சிங்கம் வீதியில இருந்தாலும் சிறையில் இருந்தால் சிங்கம் தானே. பயந்து போய் ஒரு நரியாக ஓனாயாக நீங்கள் கோயம்புத்தூருக்கு சென்றிருக்கிறீர்கள். அந்த கோயம்புத்தூரில் நீங்கள் வெற்றி பெற முடியுமா? கோயம்புத்தூரில் இருப்பவர் இஸ்லாமிய உறவுமுறையில் இருக்கிறார்கள். நீங்கள் இஸ்லாமியருக்கு எந்த அளவுக்கு தீங்கு செய்தீர்கள், வாக்களிப்பார்களா? அங்கே கொங்கு பகுதியை சேர்ந்த மக்கள் கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் முதல் பாஜகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள், அவர்கள் நன்றாக தெரியும். மற்றும் இதர பட்டியலை சேர்ந்த மக்கள் இருக்கிறார்கள், இன்னும் எண்ணற்ற சொந்தங்கள் இருக்கிறார்கள். எவரும் பாஜகவை ரசிக்கவில்லை. ஏற்கனவே வானதி சீனிவாசன் அங்கே வெற்றி பெற்றதன் காரணமாக பாஜகவிற்கு மவுசு இருப்பதாக அவர் சொல்லுகிறார்கள். அது அதிமுக வாக்கு வங்கியில் வெற்றி பெற்ற காரணம் தானே ஒழிய அதை கூட வானதி சீனிவாசன் அவர்கள் வெற்றி பெற்றதாக மக்கள் ரசிக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. மதிப்புக்குரிய கமலஹாசனால் வெற்றி பெற்றதன் காரணமாகத்தான் அங்கே முடிவை மாற்றி விட்டார்கள் இன்னும் அந்த விமர்சனம் அங்கே கோயம்புத்தூர் மக்கள் மத்தியில் இருக்கிறது. அப்படி இருக்கின்ற போது ஏற்கனவே கமல் அவர்களுக்கு ஒரு வாக்கு சதவீதம் இருக்கிறது, திமுகவிற்கு என்று ஒரு வாக்கு சதவீதம் இருக்கிறது. எத்தனையும் தாண்டி எப்படி வெற்றி பெற முடியும்? அதையே தான் சொல்லுகிறேன். கோமாளி அண்ணாமலை சட்டமன்ற உறுப்பினரே வெற்றி பெற முடியாத அண்ணாமலை கிட்டத்தட்ட 6 to 8 தொகுதியாக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதியில் எப்படி ஒரு நாள் வெற்றி பெற முடியும்? ஒரு குறிப்பிட்ட பாலாஜி இல்ல ஒரு அது ஒரு பிளஸ்ஸா பார்க்கப்படுது. அப்படி பிளஸ்ஸாண்ட நீ கரூரில் நிற்கவில்லை. இல்ல பாஜகவுடைய ஆதரவாளர்கள் அதிகமா இருக்காங்களா? அப்படியெல்லாம் இதெல்லாம் போய் குற்றச்சாட்டு. வெறும் இந்து முன்னணியை சார்ந்தவர்கள் ஒரு காலகட்டத்தில் 98 காலகட்டத்திலே இந்துத்துவவாதிகள், RS போன்ற சித்தாந்தவாதிகள் அங்கே மத கலவரத்தை ஏற்றி பல உயிர்களை பலி கொடுத்ததன் காரணமாக அங்கே இன்னும் அந்த தாக்கம் இருக்கும். அதை வைத்து குளிர்காயலாம் என்று அண்ணாமலை சென்றிருக்கிறார்கள். அதுவெல்லாம் கபட நாடகமாகத்தான் முடியும். மக்கள் இவர்கள் ஆடுவது கபட நாடகம் என்று எப்போதோ தெரிந்து விட்டார்கள். மீண்டும் அங்கே ஒரு கலவரம் வேண்டாம் என்று அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இன்றெல்லாம் இறைவனை வேண்டுகிறார்கள். அப்போது இவர்களை உள்ளே விட்டால் கலவரம் ஏற்படும் என்று அவர்களுக்கு தெரியும். எப்படி அதை ஏற்றுக்கொண்டு வெற்றி வாகை சூடக்கூடிய வகையில் பாஜக வாக்களிப்பார் மக்கள்?
நீங்கள் சொல்லுங்கள். இல்ல அந்த கணிப்புல தான் அவங்க இருக்காங்க. பாஜகவினா அந்த கணிப்பில் இருக்கிறார்கள், மக்கள் அந்த எண்ணத்தில் இல்லையே. மீண்டும் இது போன்ற ஒரு திமுகவும் அங்க வெற்றி பெறாது, அண்ணாமலை வெற்றி பெற மாட்டாரு. அப்ப அதிமுகவுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எடுத்துக்கலாமா? திமுக எப்படிங்க வெற்றி பெற முடியும்? அங்க பலமான கட்சியா அதிமுக இருக்கு. அப்படியெல்லாம் நீங்கள் அந்த கோணத்தில் பார்க்க முடியாது. இன்றளவும் மக்கள் மத்தியில் ஒரு எண்ணம் இருக்கிறது, அதிமுகவிற்கு வாக்களித்தாலும் இவர்கள் தேர்தல் முடிந்து எப்படியும் பாஜகவோடு தான் கூட்டணிக்கு செல்வார்கள் என்று. இவர்கள் தேர்தலில் பிரிந்திருந்து நாங்கள் பிரிந்துவிட்டோம்னு சொன்னாலும் கூட தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் அதிமுக நம்ப தயாராக இல்லை. இல்லை என்று சொன்னால் இதே எதிர்கட்சியை சார்ந்தவர்கள், எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அதிமுக கட்சியினுடைய பேச்சாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், இப்போது இருக்கக்கூடிய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏன் மிகப்பெரிய அளவிலே மத்திய அரசு எதிர்க்காதுன்னு மர்மம் என்ன? எதிர்ப்பாங்க சார். இப்பதானே தனியா வந்திருக்காங்க. இப்போ நேற்று காலையிலையா தேர்தல் தேதியை அறிவித்து விட்டார்கள். அதான் அவங்க இப்ப புதுசு இல்ல, இப்ப புதுமையா ஒரு தேர்தலை சந்திக்கிறாங்க. ஒரு புதுமையா புதிய ஆளுமை இல்ல, புதுமையா அல்லது பாஜகவோடு பதுமையா? நீங்க சொல்லுங்க சார். அது நீங்க தான் உங்களோட கருத்துல சொல்லுங்க. மக்கள் சொல்றாங்க இது புதுமையில பாஜகவோட பதுமை. ஆகவே இபிஎஸ் அவருடைய பேச்சு எடுபடாது. அவர்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக இஸ்லாமிய வாக்குகளை, சிறுபான்மை வாக்குகளை அறுவடை செய்வதற்காக பாஜகவோடு ஒப்பந்தம் செய்துவிட்டு பிரிந்திருக்கிறார். ஆகவே அதிமுக எப்போது வேணால் பாஜகவோடு சென்றுவிடும் என்பதற்காக தமிழ்நாட்டு மக்கள் அதிமுக நம்ப தயாராக இல்லை. ஆகவே தமிழ்நாடு புதுச்சேரி இரண்டையும் சேர்த்து 40 தொகுதிகளிலும் திமுக தோழமை கட்சியில் மாபெரும் வெற்றி பெறும். உங்களுடைய பார்வையில் அதிமுக பாஜக ஒண்ணுங்கிறீங்களா? ஆமாம், என்னுடைய பார்வையாக நீங்க பார்க்க வேண்டாம், மக்களுடைய பார்வை அதுதான் இருக்கிறது. யாரும் பார்க்கல சார், நீங்க தான் சொல்றீங்க. அப்படி இல்லை, ஒட்டுமொத்த மக்களுடைய மனநிலை அதுதான் இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் வேண்டாம் என்று முடிவெடுத்த பிறகு ஏன் இன்றளவும் மத்திய பாஜக அரசு 10 ஆண்டுகளில் செய்த துரோகங்களை, 10 ஆண்டுகளில் செய்த ஊழல்களை, 10 ஆண்டுகள் என்னென்ன செய்தார் என்று சிஏஜி அறிக்கை இருக்கிறது. அந்த அறிக்கையே பேச மறுக்கிறாரு. பேசுவாங்க சார். எப்போது? இப்பதானே வந்திருக்காங்க, அவங்க பேசுவாங்க இனிமேதான். இதுதான் சொல்லுகிறேன். இதுதான் கபடம். பேச தைரியம் இல்லை, திராணி இல்லை, தெம்பு இல்லை. திமுக வந்து பாஜகவோட கூட்டணி இல்ல. ஆமா, அதனால அவங்க பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அதிமுக ஒரு நல்ல உறவோட இருந்துட்டு இப்ப பிரிஞ்சிருக்காங்க. எடுத்த உடனே அவங்களை ஒரு எதிரியா பார்க்க மாட்டாங்கல்ல. இந்த தேர்தலில் அவங்களுடைய வலு என்ன, அவங்களுடைய பலம் என்ன? நீங்க எடுத்தெடுப்பிலேயே நீங்கள் எதிராக பார்க்க வேண்டாம், நீங்கள் தேர்தலுக்கு பிறகு எதிராக பார்க்க வேண்டாம். உங்கள் மனநிலே அங்கே நகம் சாதியம் போல இருக்கிறது என்றால் தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக தெரிகிறது. ஆகவே இன்றைய காலகட்டத்தில் இந்தியாவிலே மத்திய பாஜக அரசுக்கு சவுக்கொடி கொடுத்து வருகிற முதன்மையான கட்சி திமுக இருக்கிறது. இதற்கு பிறகு திமுக தோழமை கட்சிகள், இதற்கு பிறகு இந்தியா கூட்டணி கட்சியெல்லாம் இருக்கிறது. நிலைமை இப்படித்தான் இருக்குது ஒழிய ஒருபோதும் அதிமுக நம்பி மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள். ஆகவே திமுக முதலிடம், 2ஆம் இடம் அதிமுக. இதுதான் தமிழகத்தினுடைய தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலுடைய நிலவரம். கருத்து கணிப்பும் பாஜக வர மாதிரி தானே இருந்துச்சு பல தொலைக்காட்சிகள்ல சார். அதெல்லாம் பாஜக ஆதரவு ஊடகங்கள், பொய்யும் பொருட்டும் பேசக்கூடிய ஊடகங்கள். அந்த ஊடகங்களில் தன்னுடைய கட்சியை கொண்டு போய் அங்கே அடகு வைத்து அங்கே கூட்டணியில் நிற்கிறார். ஆகவே அவர்கள் அப்படித்தான் சொல்லுவார். மக்கள் சொல்லி இருக்கிறார்களா? நீங்கள் சொல்லுங்கள். ஆகவே திமுக அதிமுக தான். திமுக மாபெரும் 40 தொகுதியில் வெற்றி பெறும், அதிமுக 2ஆம் இடத்தை தக்க வைத்துக் கொள்ளும். இப்போ தேர்தல் வாக்குறுதி எல்லாம் திமுக எப்படி நிறைவேற்ற போறீங்க? விட்டு போன தேர்தல் வாக்குறுதி எப்படி நிறைவேற்ற? இந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் மீண்டும் விடுபட்ட தேர்தல் வாக்குறுதி அனைத்தையும் மதிப்பிற்குரிய திரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக அத்தனையும் கூர்ந்து கவனித்து மாபெரும் வெற்றியாக அத்தனை தேர்தல் அறிக்கையிலும் விடுபட்ட தேர்தல் அறிக்கையில் வெற்றி பெற செய்து அவர்களுக்கு ஆதரவாக அதை நிறைவேற்றி காட்டுவார். யாருக்கும் இல்லை, அந்த விடுபட்டது 2-3 கோரிக்கைகள் தான். அதைத்தான் எதிர்கட்சியில் போதாரமாக பேசுகிறார்கள், அதைத்தான் முன்னிறுத்தி பேசுகிறார்கள். அதையும் இவர்கள் சரி செய்வார். பல மாணவிகள் வந்து உயிரிழந்திருக்காங்க, உங்களுக்கு தெரியும். அந்த வாக்குறுதியை எப்பதான் நிறைவேற்றிருக்கீங்க? அந்த சட்ட போராட்டத்தில் இருக்கிறது. அதையும் கூடி இவரை நிறைவேற்றக்கூடிய வகையிலே ஆட்சி மாற்றம் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். நீட்டை வச்சுதான் திமுக பிரச்சாரம் பண்றாங்கன்னு சொல்லி இல்லை, அதில் சொல்லுவார், அவர்களுக்கு அதுதானே. ஆகவே இந்தியா கூட்டணி தான் இந்தியா முழுவதும் வெற்றி பெறும். ஆகவே இந்தியா கூட்டணி அமையும், நிச்சயமாக நீட்டு தள்ளுபடி செய்யப்படும். அந்த நீட்டு என்கின்ற அந்த கொடிய அந்த பரீட்சையை தூக்கி அப்புறப்படுத்தப்படுவார்கள் திமுக தலைமையிலான கூட்டணிகள். கொங்குல வந்து அண்ணாமலை ஜெயிக்கிறாரா தோக்குறாரா எப்படி இருக்க நிலவரங்கிறத தேர்தலுக்கு பின்பு தான் நம்ம பார்க்க முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம். ராகுல் காந்தி பிரதமரா மோடி பிரதமரா என்பதை காத்திருந்து தான் பார்க்கணும். இவ்வளோ நேரம் பொறுமையாக பல விஷயங்களையும் கருத்துக்களையும் முன்வைத்ததுக்கு நன்றி. நன்றி சார்.